இன்னைக்கு அவங்க கோரிக்கை வைக்கிறதா ரிப்பன் மாளிகைக்கு வர்றதா தெரிவித்திருக்காங்க. இன்னும் வரல, வந்த பிறகு வேணும்னா பார்க்கலாம். எங்களை அடிச்சுட்டும் போறாங்க, எங்களை அடிக்கிறாங்க, எங்களை வலிக்கிறாங்க, கை பிடிச்சி தரத்தாலும் வலிக்கிறீங்க. ஏன் வலிப்பாங்க? ஏன் வலிப்பாங்க? நாங்க என்ன தப்பு பண்ணோம்? எங்க வேலை கூட பணி நிரந்தரம் கண்டிப்பா மாநகராட்சியில நம்மளுக்கு இருக்கும் அப்படின்னு தெரிவித்திருக்கோம். என்றைக்குமே மாநகராட்சி கதவுகள் திறந்து வைக்கப்பட்டிருக்கும் அப்படின்றது தெரிவித்திருக்கோம். மேடம், தூய்மை பணியாளர்கள் இன்று போராட்டம் துவங்கியிருக்காங்க. கைது நடவடிக்கை மேற்கொண்டு வராங்க கார்பரேஷன்ல. இல்ல, தூய்மை பணியாளர்கள் வைத்த கோரிக்கைகள் 2 கோரிக்கைகள் முதல்ல முன்வைத்திருந்தாங்க. ஒன்னு பணி நிரந்தரம் கேட்டாங்க, ரெண்டாவது அவங்களுக்கு சேலரி இன்கிரிமெண்ட் கேட்டிருந்தாங்க. பணி நிரந்தரம் கண்டிப்பா மாநகராட்சியில நம்மளுக்கு இருக்கும் அப்படின்றது தெரிவித்திருக்கோம். என்றைக்குமே மாநகராட்சி கதவுகள் திறந்து வைக்கப்பட்டிருக்கும் அப்படின்றது தெரிவித்திருக்கோம். நிறைய பேர் பணியில சேர்ந்திருக்கிறாங்க. ரெண்டாவது சேலரி இன்கிரிமெண்ட் கேட்டிருந்தாங்க. இப்ப அதுவுமே இன்க்ரீஸ் பண்ணி 761 நம்ம மண்டலம் 5, 6க்கு கொடுத்திருந்தோம். கூடுதலாக பிற மண்டலங்களுக்கும் கேட்டிருந்தாங்க. 9ல 15 இருக்கக்கூடிய மண்டலங்கள், அதே போல 1, 2, 3 மண்டலங்கள்ல கேட்டிருந்தாங்க. அதற்கான பணிகளும் நடைபெற்று வருகிறது. வரக்கூடிய மன்ற கூட்டத்தில் அதற்கான பொருள் பெற்று அவர்களுக்கும் அந்த சேலரி இன்க்ரீஸ் பண்ண நிலையில இருக்கு. இல்ல, அவங்க வைத்த 2 கோரிக்கை, சேலரி இன்க்ரீஸ் பண்ண சொன்னாங்க, பணி கேட்டாங்க. ரெண்டுமே நம்ம பண்ணி கொடுத்திருக்கோம். இன்னைக்கு அவங்க கோரிக்கை வைக்கிறதா ரிப்பன் மாளிகைக்கு வர்றதா தெரிவித்திருக்காங்க. இன்னும் வரல, வந்த பிறகு வேணும்னா பார்க்கலாம். வியாசரபாடி வடசென்னை பகுதியில ஃபுல்லா தண்ணி சூழ்நிலை இருக்கு. என்ன மாதிரி நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? பருவமழை முன்னிட்டு மாநகராட்சி சார்பா அனைத்து முன்னெடுப்பு நடவடிக்கைகளும் நடைபெற்று வருகிறது. மாநகராட்சி சார்பா மழைநீர் வடிகால் பணிகள் துரிதமா நடைபெற்று பல பகுதிகளில் முடிவடைந்து கடந்த மழையிலேயே அது நல்ல பலனை தந்திருக்கு. பொதுமக்களிடையும் அது நல்ல வரவேற்பை பெற்றிருக்கிறது. இந்த ஆண்டு கூடுதலாக கவனம் வைத்து பணிகள் நடைபெற்று வருகிறது. வடசென்னை உட்பட்ட பகுதிகள் எல்லாம் நீங்க குறிப்பிட்ட இந்த வேசார்படி, புளியாந்தோப்பு பகுதிகள் எல்லாம் ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு முன்பதாக பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 நாள் 10 நாள் தண்ணி நிற்கக்கூடிய சூழல் இருக்கும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு நாள்ல அதை அப்ரூவ் படுத்தக்கூடிய சூழல் இருக்கு. அது மாநகராட்சி சார்பா மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களோட ஆணைக்கிணங்க ஏற்படுத்திய கட்டமைப்புகள்னாலதான் ஏற்படுத்தியிருக்கு தெரியும். சூளைமேடு சுற்றுவட்டார பகுதிகள், பஜனை கோவில் தெரு, இந்த மாதிரி இடங்கள்லாம் கிட்டத்தட்ட மழைநீர் வடிகால் பணிகள் கடந்த மாதங்கள் இல்ல. இப்ப நீங்க தெரிவிக்கிற பகுதி டெமலஸ் ரோடு, இந்த புளியாந்தோப்பு பகுதிகள், சூளைமேடு, இது எல்லாமே ஒருங்கிணைக்கக்கூடிய பகுதி தான். அந்த இடத்துல பணிகள் நடைபெற்று வருகிறது. அந்த பணிகளும் துரிதமா நாங்க முடிக்க சொல்லி அறிவித்திருக்கோம். அங்க ஒரு ரோட் கிராஸ் மட்டும் தான் இன்னும் வேலையை முடிக்க வேண்டிய சூழல் இருக்கு. அந்த பணிகளும் இந்த மாதம் முடியறதுக்குள்ள முடிக்கப்படும்.